ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து பிகினருக்கான வீடியோ தான். நீங்கள் வந்து டெய்லர் தொழில் வந்து கற்றுக்கிட்டீங்க, நான் ஒரு இடத்துல போய் கற்றுக்கிட்டேங்க. இப்போ நான் வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணணும், வீட்டிலேருந்து தைக்கணும், எனக்கு நிறைய ப்ளவுஸ் வரணும், நிறைய சம்பாதிக்கணும்னா என்னென்ன விஷயம்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்க போது. அதே மாதிரி வீட்டில் இருந்து தைக்கிறதுனால என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து தொழிலுக்குள்ளே வந்திருக்கீங்க, இப்போ தான் ஒரு வருஷமாக தைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்க. இதுல சொல்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ஒரு பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் வீட்ல இருந்து தைக்கணும்க்கா, நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் மாத்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் வந்து வீட்டு வேலையை சீக்கிரமா முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொன்று, நம்ம கஸ்டமர் வந்து எப்படி நம்ம கிட்ட வந்து நிறைய பேர் வரத ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, நம்ம கஸ்டமர் சொன்ன டேட்டுக்கு முன்னாடி கொடுக்கும்போது, அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 10 ரூபாய் கம்மியாக இருக்குது இந்த பொண்ணுகிட்ட அப்படின்னா கொடுப்பாங்க. தையலும் நீட்டாக இருக்குது, ஆனால் 10 ரூபாய் கம்மியாக தான் வாங்குறாங்க அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நம்மகிட்ட கொடுப்பாங்க. எப்போவுமே அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் வர்ற ஒவ்வொரு ப்ளவுஸையும் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஓனாக தைக்கிற மாதிரி, உங்களுக்கு ஓனாக தைக்கும்போது எப்படி பார்த்து பார்த்து தைப்பீங்களோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு நீங்க தச்சு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர் வர ஆரம்பிக்கும். இன்னொன்னு, உங்ககிட்ட ஒருத்தங்க வந்து தைக்க வர்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட உங்களோட டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிருங்க. அந்த பிளவுஸ்ல எல்லாம் கரெக்டா இருக்கா, அளவு பிளவுஸ்ல இல்ல ஏதாவது மாத்தணுமா, ஏதாவது இறக்க வைக்கணுமா, எல்லா டீட்டெயிலுமே கரெக்டா வாங்கி நீங்க வந்து ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு ஞாபகம் இருக்கும்க்கா, அதனால நான் எழுதி வைக்க மாட்டேன், அந்த பழக்கம் இல்லை அப்படின்னா சொல்லாதீங்க. கண்டிப்பா வந்து எழுதி வைக்கிற பழக்கத்தை முதல்ல கொண்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம வந்து இப்ப வந்து நமக்கு ஞாபக சக்தி ஒரு பிளவுஸ் 2 பிளவுஸ் வரும், அப்ப இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு 5-6 பிளவுஸ் வரும்போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு யாருக்கு என்ன சொன்னாங்கிறது மறந்துடும். மிஷின் கிட்ட போய் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம்லாம் ஞாபகம் வரும். அதனால நீங்க நோட் எடுத்து எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம அந்த பிளவுஸை வந்து பார்க்கும்போது அவங்க என்னென்ன ஆர்டர் சொல்லியிருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்படி வந்து ஃபர்ஸ்ட் பிளவுஸ் வர ஆரம்பிக்கும் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கட்டுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு காலையில தான் அந்த ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க. எப்பவும் வழக்கமா தைக்கிற இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. அவங்க வந்து பிஸியா இருக்கிறதுனால, இல்லக்கா என்னால முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பதான் நம்ம கிட்ட வந்து அந்த பிளவுஸ் வரும். அப்படி வரும்போது நம்ம அதை வந்து எடுத்துக்கிட்டு தைக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி எப்போ பிளவுஸ் வருங்கிறதே நமக்கு தெரியாது. சில டைம்ல எனக்கு வந்து நைட்டு 9 மணிக்கு கொடுத்துட்டு காலையில எனக்கு 5 மணிக்கு வேணும்க்கா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. நான் ஒரு டைம் வந்து ஒரு 10 மணிக்கு கொடுத்துட்டு 12 மணிக்கு எனக்கு தச்சு கொடுத்தா கூட போதும், நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எப்போ அவசரமா கேட்டாலும் நம்ம தச்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். வீட்டில இருந்து தைக்கிறவங்களுக்கு இந்த இந்த இது வந்து கண்டிப்பா நடக்கும். ஏன் அப்படின்னா, கடையில இருக்கவங்க வந்து வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 100 பிளவுஸ் வரும், அதுல இது ஒரு பிளவுஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம கிட்ட வந்து நமக்கு வர்றதே ஒரு நாளைக்கு 2 பிளவுஸ் 3 பிளவுஸ் வரும். அதுல நம்ம ஏன் இந்த பிளவுஸை வந்து மிஸ் பண்ணணும், இதுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு வாங்கிடுவோம். இந்த மாதிரி பிளவுஸ் தான் ஸ்டார்டிங்ல வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து தைக்கிறதுக்கு வாங்குற, நைட்டு கொடுத்துட்டு காலையில கேட்குறாங்க எதுக்கு வாங்குற அப்படிலாம் கேட்பாங்க. நமக்கு வந்து அந்த டைம்ல என்ன தோணும் அப்படின்னா, ஒவ்வொரு கஸ்டமரும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தோணும். அதனால மட்டும்தான் நமக்கு வந்து இந்த பிளவுஸை நம்ம வாங்குவோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி அனுபவம் இருக்கு அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட வர்ற வந்து ப்ளஸ் என்ன அப்படின்னா, அவங்க ரூபா வந்து கரெக்டாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் என்ன ரேட்டு சொன்னாலுமே அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் வேணும். அதனால நம்ம ரேட் என்ன சொன்னாலுமே கொடுத்துருவாங்க. நான் வந்து இந்த மாதிரி அவசரமாக வர்ற ப்ளவுஸில் எப்போவுமே எக்ஸ்ட்ரா 50 ரூபா கேட்டுருவேன். கேட்டே சொல்லியே வாங்கிடுவேன். அக்கா நீங்கள் வந்து அவசரமாக கேட்குறீங்க, நான் நைட்டு விடிய முடிச்சிருந்தாக்கா தைக்கணும், எக்ஸ்ட்ரா 50 ரூபா ஆகும் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுருவேன். அவங்களுமே இல்லைக்கா பரவாயில்ல நீங்கள் தச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து சரின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், இல்லை கோயில் ஃபங்க்ஷனு, இல்லை நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ்க்கு வந்து போகிற வரைக்கும் நம்ம உட்காந்து தச்சிட்டு இருப்போம். இது வந்து டெய்லருக்கு வீட்டில இருந்து தைக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு டெய்லர் கடையில் நம்ம வேலை பார்த்தா கூட அன்னைக்கு வந்து லீவு சொல்லிட்டு நம்ம வந்துடலாம். ஆனால் வீட்டில இருந்து தைக்கிறவங்களுக்கு அந்த முந்தின நாள் வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக வேலை இருக்கும். நம்மளும் எவ்வளோதான் வந்து முன்னாடியே எல்லாம் முடிச்சு வைக்கணும்னு நினச்சாலும், திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்து ரெகுலராக கொடுக்குறவங்க இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் தச்சு கொடுங்கக்கா, 1 ஹவர் தானக்கா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு லீவு, நம்ம வெளியில எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற மாதிரி கிளம்பும் போது தான் நமக்கு பிளவுஸ் வரும். அந்த டைம் நம்மளால ஒன்றும் சொல்லவும் முடியாது. நிறைய பேர் வந்து இந்த ஸ்கூல் லீவ்ல கூட யார் வீட்டுக்கும் போகாம உட்காந்து தைக்கிறவங்கலாம் நான் பார்த்திருக்கேன். நானுமே அந்த மாதிரி வெளியில எங்கேயுமே போக மாட்டேன். மினிமம் வந்து ஒரு 2 நாள் தான் போவேன். அதுவுமே என் கஸ்டமர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போவேன். அக்கா நான் ஊருக்கு போறேன், அதனால தைக்க முடியாது அப்படிங்கிறதே சொல்லிட்டு போவேன், வந்து தைச்சு தரேன்னு. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
நான் வந்து எப்பவுமே வந்து கஸ்டமருக்கு வந்து கேட்குற டேட்ல ஒரு நாள் முன்னாடியே தச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா கூட, நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்ல எதுனாலும் சரி, நம்மளால வந்து அவங்க கிட்ட நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம கொடுக்குறோங்க நம்பிக்கையில அவங்க இருப்பாங்க. நம்ம வந்து அந்த டைம்ல முடியாது சொன்னோம் அப்படின்னா, அதாவது வாங்கியும் வச்சுட்டு நம்ம அந்த டைம்ல கரெக்டா குடுக்கல அப்படின்னா, கண்டிப்பா நம்மள திட்டுவாங்க. அதனால நம்ம வந்து எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ரா முந்தின நாள், அதாவது ஒரு நாளுக்கு முன்னாடியே தச்சு வைக்கிற மாரி நீங்க எப்பவுமே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எப்ப வந்து என்ன ப்ராப்ளம் வரும், எதனால ஏதாவது வெளிய போ வேண்டிய வேலை வந்துருச்சு, இல்ல ஏதோ யாருக்கோ உடம்பு சரியில்ல, சொந்தக்காரங்களுக்கு பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாரி வந்து அவசரமா நம்ம போட்டுட்டு எங்கேயுமே போக முடியாது. இந்த மாரி மைனஸுமே இந்த தொழில்ல இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து வீட்ல இருந்து தைக்க ஆரம்பிக்கீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு டைம் வந்து எடுத்துக்கோங்க. உங்க வீட்டு டைம் வந்து உங்களோட வீட்டு வேலையோ, இல்ல வந்து உங்க வீட்டுக்கு உங்க ஃபேமிலிக்கு நீங்க குடுக்குற டைம் வந்து எந்த இடத்துலயும் குறைவுபடக்கூடாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வீட்ல எப்போ ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நம்ம எப்ப பார்த்தாலும் மிஷின்ல உட்கார்ந்து தச்சுக்கிட்டே இருக்கோம். வீட்ல வந்து வேலை பார்க்கல, இல்ல வீட்ல இருக்கிறவங்ககிட்ட பேச கூட டைம் குடுக்க மாட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால நீங்க எப்பவுமே வந்து தொழிலையும், வீட்டையும் வந்து கரெக்ட்டா மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். ஏன்னா, நம்ம குழந்தைங்களும் முக்கியம். நம்ம உழைக்கிறது எல்லாமே நம்ம ஃபேமிலிக்காக தான். அவங்கள வந்து மிஸ் பண்ணிட்டு நம்ம இந்த தொழில்லயே கிடக்கக்கூடாது. அதையும் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. இல்ல ஒரு வாரத்துல 1 நாள் வந்து நமக்கு ரெஸ்ட் இல்ல. இல்லப்பா எனக்கு நெறைய ப்ளவுஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. டெய்லி அந்த பழக்கத்த கொண்டு வரக்கூடாது. இன்னொன்னு குழந்தைங்களும், ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாங்க. குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அந்த டைம வந்து நீங்க எடுத்துக்கோங்க தைக்கிறதுக்குன்னே. ஒரு 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள உங்களால என்னென்ன வேலை பண்ண முடியுமோ பண்ணி வச்சுருங்க. ஒரு நாளைக்கு 3 ப்ளவுஸ் தச்சா கூட போதும். நீங்க எப்பவுமே வந்து அந்த ஷெட்யூல் வந்து கரெக்ட்டா போடுங்க. ரொம்ப வந்து நம்மள ரஷ் ஆக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம என்ன ஆகும்னா, இந்த ப்ளவுஸ்க்கு அடுத்து அது குடுக்கணும், அது குடுக்கணும். அந்த ப்ரெஷர்ல வந்து நம்ம வீட்ல இருக்கிறவங்க மேல கோவப்படுவோம். அது வந்து இன்னும் வந்து பிரச்சனைய பெருசாக்கும். "நீ சம்பாதிக்கிறனால தான் இப்படி பேசுற." அந்த மாரி வேர்ட்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால இந்த மாரி வேர்ட்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம டயத்த வந்து கரெக்ட்டா ஷெட்யூல் பண்ணி வச்சா மட்டும் தான், நம்மளால வந்து வீட்டையும், நம்மளோட தொழிலையும் கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். நீங்க அத வந்து கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. அதே மாரி நீங்க உழைக்கிற காச வந்து கரெக்ட்டா செலவு பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து உழைக்கிறது வந்து எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி நம்ம அதுலேருந்து சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம உழைக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்டின்னா, நம்ம இப்ப இருக்க காலத்துல வந்து ஒரு ஆள் சம்பாதிச்சு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா முடியாது. ஏன்னா விலைவாசிலாம் அதிகமா தான் இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம இந்த மாரி சின்ன சின்ன வேலை பண்ணும்போது, நமக்கு கிடைக்கிற காசு வந்து ஏதோ வீட்டு செலவுக்கு ஓடும், இல்ல குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கோ, எதுக்கோ ஒண்ணு சேவிங்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம நெனச்சு தான் அந்த வேலைய பார்ப்போம். அதனால நீங்க வந்து ஃபேமிலிய வந்து இதுல வந்து எக்காரணத்த கொண்டும் நம்ம வந்து ஒதுக்க முடியாது. ஏன்னா 2யும் பேலன்ஸ் பண்ணி நம்மளால கொண்டு போக தெரியணும். கொஞ்சம் பொறுமை இருக்கணும். ஏன்னா ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல எல்லாருக்குமே ப்ளவுஸ் வருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கொஞ்ச நாள் ஆகும். சில பேருக்குலாம் வந்து மாசத்துல 2 ப்ளவுஸ், 3 ப்ளவுஸ் தான் வரும். இந்த மாரி நானுமே இருந்திருக்கேன் ஸ்டார்ட்டிங்ல. நம்ம தையல் வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருச்சு, நம்மட்ட தச்சா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து நம்ம கஸ்டமர் வந்து போமாட்டாங்க. ஒவ்வொரு கஸ்டமரையுமே நீங்க வந்து கரெக்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. ஒருத்தங்க வந்து ஹார்டா பேசுவாங்க, ஒருத்தங்க வந்து சாஃப்ட்டா பேசுவாங்க. எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். நம்ம வீட்ல பேசுற மாரி வந்து நம்ம கஸ்டமர்ட்ட பேச முடியாது. ஒரு சிலர் வந்து வேற மாரி இருப்பாங்க, ஒரு சிலர் வேற மாரி இருப்பாங்க. அதனால நீங்க வந்து அவங்களுக்கு தக்கன பேசி பழகுங்க. இதெல்லாம் என்ன ஆகும் அப்டின்னா, எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் கிடைக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு கஸ்டமரையும் பார்க்கும்போது, இவங்க இப்படி பேசுறாங்க, இவங்க இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்னு என்ன அப்டின்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ளவுஸ் குடுக்குறாங்க அப்டின்னா, அந்த ப்ளவுஸ தச்சுட்டு உங்க வீட்ல வச்சு போட்டு பார்த்துட்டு, அவங்களுக்கு ஏதாவது ஆல்டர் இருக்கு அப்டின்னா, அந்த இடத்திலேயே வந்து கரெக்ட் பண்ணி குடுத்துருங்க. அதான் நல்லது. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கருந்து ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு ப்ரெஷர்ல பேசுனாங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து நமக்கும் ஒரு சங்கடமா இருக்கும். என்ன இப்படி சொல்ட்டாங்க? நம்ம தைக்கவே தெரியலையோ! அப்படிங்கிற மாரி நமக்குள்ளேயே வந்து தோண ஆரம்பிச்சுரும். வீட்லயே வந்து போட்டு பார்த்துட்டு கொண்டு போக சொல்லுங்க. அதான் ரொம்ப நல்லது. ஒரு வேள வந்து வீட்ல வந்து போட்டு பார்க்க முடியாது. கஸ்டமர் வந்து வெளியில இருக்காங்க. அவங்க வீட்ல இருந்து வேற ஒருத்தவங்க வாங்க வந்திருக்காங்க அப்படின்னா கூட, அவங்கட்ட சொல்லிக் குடுங்க. ஏதாவது ஆல்டர் இருக்கு அப்படின்னா, போட்டு பார்த்துட்டு கொண்டு வர சொல்லுங்க அக்கா. கரெக்ட் பண்ணி குடுத்துருவோம். அப்படிங்கிற மாரி கரெக்ட்டா சொல்லிருங்க. ஏன்னா இந்த மாரி விஷயம் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் வந்து எப்படியாப்பட்ட டெய்லர்ட்டயும் வரதான் செய்யும். இப்ப வந்து நெறைய பேருக்கு என்ன டவுட் அப்டின்னா, இப்பலாம் வந்து வீடியோ ஒழுங்கா வர்றதில்லக்கா. ஏன் என்னாச்சு? அப்படிங்கிற மாரி நெறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கு. அது என்ன ரீசன் அப்டின்னா, ஒரு வாரமா வந்து முகூர்த்த டைம் அப்படிங்கிறதுனால கன்டினியூஸா தச்சதுனால ஒரு 2 நாள் வந்து உடம்பு சரியில்ல. அதனால தைக்க முடியல. அதுக்கப்புறம் கோயில் ஃபங்ஷன் வந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு கும்பாபிஷேகம் வந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு அதனால தான் என்னால வந்து வீடியோவும் போட முடியல. ஏன்னா தைப்பேன் வந்து தச்சு முடிச்சுட்டு திரும்ப அங்க ஊருக்கு போயிருவேன். திரும்ப வந்து தைப்பேன். இப்படிதான் இருந்துச்சு. அதனால தான் என்னால வந்து வீடியோ கன்டினியூஸா போட முடியல. இனிமேல் வந்து
நம்ம சேனல்ல கண்டிப்பா டெய்லி ஒரு வீடியோ வந்துரும். உங்களுக்கு வந்து எந்த டைமிங்ல போட்டா நல்லா இருக்கும், இல்ல இந்த டாபிக் போடுங்கக்கா, எனக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி என்னவா டாபிக்கா இருந்தாலும் சரி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். நிறைய பேர் வந்து நம்ம சேனல்ல வந்து மெசேஜ் பண்ணுவீங்க, இப்போ வந்து கமெண்ட் பண்றதே இல்ல. நீங்க கமெண்ட்ல கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பா வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு சில டிசைன்லாம் வந்து தச்சு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அதுவுமே வரிசையா நான் வந்து உங்களுக்கு போடுறேன். நெறைய இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க டிசைன்லாம் எனக்கு நெறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த ப்ளவுஸுமே வந்து வீட்ல இருக்கு. அதையுமே தைக்கும்போது அதையுமே கண்டிப்பா வீடியோ போடுறேன். இன்னொன்னு என்ன அப்டின்னா, வீட்ல வந்து தைக்கிறீங்கக்கா, எவ்வளோ வந்து நீங்க சம்பாதிக்கிறீங்க? உங்களுக்கு வந்து பத்துதா? உங்களுக்கு எப்படி இவ்ளோ ஆர்டர் வருது? அப்படிங்கிற மாரி நெறைய கொஸ்டின் இருக்கு. என்னன்னா, நம்ம வந்து மாசம் வந்து இவ்வளோ தான் வருது அப்படிங்கிறத கரெக்ட்டா சொல்ல முடியாது. மினிமம் வந்து ஒரு 15,000 மேக்ஸிமம் வந்து நமக்கு எவ்வளோனாலும் சம்பாதிக்கலாம் இந்த தொழில்ல. நம்ம எவ்வளோ நேரம் உட்கார்றோம், எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறோம், அத வச்சு தான் நம்மளோட வருமானம் வந்து இதுல பண்ண முடியும். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த தொழில இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நினைக்காம, கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாரி யோசிங்க. இன்னொன்னு உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு வைராக்கியம் வச்சுக்கோங்க. நான் இந்த ப்ளவுஸ வந்து நான் நல்லா தச்சு குடுக்கணும். இந்த இந்த கஸ்டமர் வந்து என்னைய குறை சொல்ட்டாங்க. இனிமேல் வந்து இந்த தப்பு வராம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அத பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு விஷயமும் கத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. எப்பவுமே ஒரு தொழில்ல எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. சின்ன சின்ன மிஸ்டேக் வர்றது வந்து இயல்பு தான். நீங்க அத வந்து பெருசா எடுத்துக்கிட்டு, நான் வந்து தைக்க மாட்டேன், எனக்கு டெய்லரிங்கே வராது, எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே வந்து நீங்க வந்து உங்க ஹோப்ப வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சா மட்டும் தான் நமக்கு வந்து எந்த விஷயமுமே பண்ண முடியும். இந்த தொழில் இல்ல, எந்த தொழில் போனாலுமே வந்து நம்ம நெறைய கத்துக்கிட்டா மட்டும் தான் அந்த தொழில வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அதனால நீங்க வந்து கிளாஸ் போகும்போது நம்ம தைக்கிறதுக்கும், வெளியில கஸ்டமரோட தைக்கிறதுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கும். அதனால நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் சொல்றாங்க அப்படின்னா, அத எப்படி சரி பண்ணலான்னு கத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. இப்ப இருக்கிற எல்லா பெரிய டெய்லர்ஸுமே வந்து இந்த இடத்தெல்லாம் கடந்து தான் வந்திருப்பாங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிறோம் அப்படின்னா, அதுல நெறைய ஃபெயிலியர் வரும். அதெல்லாம் நம்ம தாண்டி வந்தா மட்டும் தான் அந்த தொழில்ல வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியும். இப்ப வந்து உங்களுக்கு வீட்ல இருந்தே ஒரு தொழில் பண்ணி நெறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த பிசினஸ் சொல்லலாம். நமக்கு எப்ப கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த டைம்ல வந்து நம்ம தச்சுக்கலாம். நமக்கு இந்த டைம் தான் உட்காரணும், இந்த டைம் உட்காரக்கூடாது அப்படிங்கிற மாரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. நம்ம பிள்ளைங்க தூங்கும்போது கூட தைக்கலாம். நம்ம டைம் வந்து நம்ம தான் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கணும். நீங்க வந்து உங்க டைம மட்டும் கரெக்ட்டா பண்ணிட்டு, கஸ்டமர் கேட்கிற டயத்த வந்து நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னாலே, உங்ககிட்ட கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சுருவாங்க. அதே மாரி கஸ்டமர்ட்ட அமௌண்ட்டும் கரெக்ட்டா வாங்கி பழகுங்க. ஸ்டார்ட்டிங்லயே நீங்க அந்த பழக்கத்த கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் வந்து அது ஈஸியா இருக்கும். எப்பவுமே வந்து டெய்லர் தொழில் பண்ற எல்லாருமே வந்து பண்ற தப்பு, இந்த கஸ்டமர்ட்ட வந்து அமௌண்ட் கேட்கறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுவீங்க. அந்த மாரி விஷயத்த மட்டும் மாத்திட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா, இந்த தொழில்ல கண்டிப்பா உங்களால நெறைய சம்பாதிக்க முடியும். பிகினரா இருக்கவங்க இந்த வீடியோவ பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட் யாராவது இப்பதான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.